கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 2/4/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் காரி கன்று அட்டகாசமான ஃபோர்ஸ் படபடப்பில் லட்சணமான கண்ணுங்க. ஒரு மயில கன்று, நல்ல கொண்டித்தனமான கன்று, நல்ல நெட்டு நிலத்தில் பின்மாடு ஏற்றத்தில் சூப்பரான கண்ணுங்க. ஒரு செவலை மாடு 9 மாதம் சினைங்க. அதுபோல் இன்னும் மயிலை மாடு 2 மாடு இருக்குதுங்க. மொத்தம் 3 மாடுகள் இருக்குதுங்க, 2 கண்ணுகள் இருக்குது. விற்பனை பதிவையும் முழுமையாக பாருங்கள். என்ன விலை நிலவரம் சொல்கிறோம், என்ன விவரங்கள் சொல்கிறோம், ஒவ்வொரு மாடுகளுக்கு என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறது முதல் மாடு பார்த்திங்கன்னா செவலை மாடுங்க. பல் கடைப்பல் முளைப்புங்க. 6ஆம் பல் முடிஞ்சு 8ஆம் பல்லுக்கு வந்திருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. மாடு நல்லா ஜெயிச்சாண்டிக்காக இருக்கும். ரெட்டத்திமல் அமைப்பில் நல்ல குவாலிட்டிலிங்க. கால் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்துலிங்க. இது பார்த்திங்கன்னா 2வது ஈத்துங்க. சுழி சுத்தம்ங்க. ஈத்து 2வது ஈத்து. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க. மடி நல்லா படர்ந்த மடியாக வரும். இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னொரு 1 வாரம் to 10 நாள் பிடிக்குங்க. கன்று போட்ட பிறகும் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க. அதே மாதிரி காங்கேயம் கன்று தெளிவான கன்று போடும். காம்பல் நாள்லேயும் தெளிவாக பால் வருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 2-2.5 லிட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செவலை மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மாடு நல்ல வெயிட்டுங்க. ஜெயிச்சண்டிக்கான மாடாக இருக்கும். ரெட்டத்திமல் அமைப்பு இருக்குது. பின்மாடு ஏற்றம், வால் சன்னம், கைகள் ஊக்கம், மாடு பெருவட்டில் இன்னுமே பார்த்திங்கன்னா பல் முழுசாக சேர்ந்து வரும்போது உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்க்கல கொம்பெல்லாம் இன்னுமே வட்ட கொம்பாக சேர்ந்து மாடு இன்னுமே பார்க்குறக்கு லட்சணமாக இருக்குங்க. மொத்தத்தில் நல்ல குதிரை குட்டியாட்டு இருக்குங்க. மாடு குணவனத்தில் ரொம்ப தங்கம். மாடு தான் பெருசாக தவிர மற்றபடி குணவனத்தில் குழந்தையாட்டு இருக்கும். எங்கே வேணால் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு 2ஆம் ஈத்து மாடுங்க. 2ஆம் ஈத்து கிடாரி. பல் 6ஆம் பல் முடிஞ்சு 8ஆம் பல் கிட்டத்தட்ட ஆகிட்டு இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மற்றபடி கழிப்பு சுழி கிடையாது, குறைப்பழுது கிடையாதுங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். நல்ல திமிழாத்தத்தில் நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எங்கே வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம், யார் வேணாலும் பழகலாம். புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம எங்கே பிடிச்சாலும் பின்னாடியே கூட வர அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு தரமாக நல்ல குணவனத்தில் தலையீத்துலேருந்து வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. கண்ணுக்குட்டியை வளர்த்தி ஒரு ஈத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஈத்து சென்னையில் கொடுத்துருக்குறாங்க. வாய் கடிச்சு நல்ல வாய் கடிச்சுங்க. தீவனம் அடர் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மற்றபடி எந்த குறைகள் அப்படிங்கிறது இந்த மாட்டில் இல்லைங்க. மடிகாம்பு பார்த்திங்கன்னா பின்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க. நல்ல புறமடி பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கு பையாட்டு நல்ல தெளிவாக இருக்குது. இன்னுமே மடி லோடாகி கன்று போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் லோடாகிட்டு போடுங்க. கண்டிப்பாக 1 வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று போட்டுக்கும். இந்த 2ஆம் ஈத்து கிடாரியோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 63,000 ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துடலாம். மாடு நல்லா நெத்திக்கட்டு மாடுங்க. நல்லா ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும். குணவனத்துலேயும் ரொம்ப தங்கமாக இருக்குங்க. நல்லா குழந்தையாட்டு குணத்தில் ஒரு மாடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த செவலை கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 63,000 ரூபாய்ங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான மாடு. பல் பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சுங்க. பல் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். இதுவும் ரொம்ப பரமசாதுங்க மாடு. இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற மாடு எல்லாமே ரொம்ப சாதுவான மாடு தாங்க. எல்லாமே அணைக்காமல் கறக்கிற மாடு தான் கொண்டு வந்திருக்கிறோம். கண்ணு மாடுகள் அதிக அளவில் கேட்டீங்க. கண்ணு மாடுகள் நிறையா தெளிவான மாடுகள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சதில் போனது இந்த மாடு ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுகளுங்க. இது 1 வாரமாகவே தகவல் வந்தது. இருந்தாலும் நம்ம நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி பதிவு போட்டிருக்கிறோங்க. மாடை தெளிவாக செக் பண்ணியாச்சு. யாரையும் ஒன்றும் பண்ணாது. பால் கறவைக்கும் தெளிவாக நிற்குங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வட்டக்கொம்பு மாடுங்க. மயிலை மாடு பழைய வர்க்கம் டைப்பில் வட்டக்கொம்பு மாடுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். ஈத்து பார்த்திங்கன்னா 3 கன்று போட்டுச்சுங்க. இனி போட்டால் 4வது கன்றுங்க. இன்னொரு 7-8 ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம். மாடு நல்ல முறுக்கமாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வேலையில் ஓட்டின மாடுங்க. 2 வல் 4 வல் இருக்கும்போது உழவில் நல்லா தெளிவாக ஓட்டின மாடு. சுழி சுத்தம் மாடு நல்லா குணவனம் இருக்கும். பல் பார்த்திங்கன்னா சேர்ந்து 1 வருஷம் இருக்குங்க. ஈத்து போட்டால் 4வது கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் கறந்துக்கலாம். இதுவும் நேரம் ஒரு 2 லிட்டருங்கிறதெல்லாம் சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு மாட்டில் சுத்தம் இருக்கும். அதே மாதிரி கறவை திறன் இருக்குங்க. நம்ம 2 லிட்டர் அப்படிங்கிறோம். கொண்டு போய் பராமரிச்சிங்கன்னா நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா கறவை திறன் அப்படிங்கிறது சேர்த்தி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீவனம் போட்டு பக்குவம் பண்ணி கறந்துக்கிட்டிங்கன்னா தேவையான வீட்டு தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மாடு தெளிவாக கறக்குங்க. கண்ணுக்குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கன்று போடுங்க. இதுவும் காங்கேயம் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் 2 லிட்டர் பால் சூரிட்டி நம்ம கொடுக்குறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. மாடு குணத்தில் ரொம்ப சாதுவுங்க. அதாவது யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ரொம்ப சாதுவான மாடு. தீவன தீவனத்தில் நல்ல வாய் கிடைச்சிருக்குதுங்க. தெளிவாக எடுத்துக்குது. தொந்தரவு எதுவும் கிடையாது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.
மாடும் நல்லா பெருமாடுங்க. வீடியோலையும் கூட ஒரு துளி சின்னதாக தெரியலாம். கொம்பு இருக்கிற அளவுக்கு மாடு நல்லா பெருமாடாக இருக்கும். மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்குங்க. போட்டால் 4வது கன்று. விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. விலையில் அனுசரித்து தான் சொல்லிக்கிறோம். நாளைக்கு இந்த மாட்டை வந்து கறந்துட்டு நீங்கள் மாடு தனியாக கன்று தனியாக விற்றீங்கனாலும் சென்னை பேரில் கொடுத்தீங்கனாலும் இதே விலைக்கு நீங்கள் வாங்குகிற விலைக்கு தாராளமாக நாமளே வாங்கிக்கோங்க. அந்தளவுக்கு மாட்டில் குணவனம் இருக்குது, எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. கன்று காங்கிங்கன்னு போடும், அதுக்கு கேரண்டிங்க. காம்பல் 4 பால் வரும். நேரம் 2 லிட்டர் பால் கறக்கிறது. நம்ம கூடுறது குறையிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கைப்போக்குவரத்தை வச்சு தான் சொல்ல முடியுங்க. மடிகாம்பு சுத்தமாக இருக்குது. பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி வச்சு தான் கன்று போடுங்க. 9 மாதம் சரி, இன்னொரு 10 நாள் டு 12 நாள் 15 நாளுக்குள்ளே பிடிக்குங்க. வேணும்னா தொடர்பு கேளுங்க. மாடு பிடிச்சிருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோவில் 3வது பதிவை பார்க்குறதுங்க 2ஆம் ஈத்து கிடாரிங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு கிடாரி தானுங்க. 6ஆம் பல் முடிஞ்சு 8ஆம் பல் கிட்டத்தட்ட சேர்ந்து வந்து சேராமல் இருக்கும். கிட்ட மட்டும் ஆயிடுச்சுங்க. கிடாரியில் நல்ல குவாலிட்டியான கிடாரி, நல்ல கைகால் சுத்தம் இருக்குங்க. மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும். இதுவும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே 2 லிட்டர் பால் தாராளமாக நம்ம தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க. கிடாரி நல்லா லுக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க பொங்கலுக்கு. அந்த கொம்பு பெயிண்ட் எடுத்து விட்ருந்தோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்ல கருக்காமையில் கிடாரிங்க. திமிழேத்தம் மாடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டு சைஸில் நல்லா குதிரை குட்டியாட்டு இருக்கக்கூடிய மாடுங்க. பின்மாடு ஏற்ற வால் சொன்னோம், அடிவயிறு தொங்கல் இல்லாமல், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், நல்ல குவாலிட்டியிலைங்க. கைகால் ஊக்கத்தோட, சின்ன கொம்பில், பெரிய கொம்பு வேண்டாம் சின்ன கொம்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. கிடாரி போட்டால் 2வது கன்றுங்க. 9 மாதம் சினை. இன்னொரு 10 நாள் கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகுங்க. கால் கருப்பு, கைகால் ஊக்கம், முகத்தில் அந்த கருப்பு காங்கி மாட்டுக்கு உண்டான கருப்பு, மற்றபடி குணவனம் எங்கே பிடிச்சாலும் போய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டான கேரக்டர் இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி தீவனம் அடர் தீவனத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத 2ஆம் ஈத்து கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதுவும் கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் குறையாதுங்க. கண்டிப்பாக 10 நாள் குறைஞ்சி 10 நாளுக்கு அப்புறம் தான் கன்று போடும். ஆனால் இப்போ ஒரு 10 நாள் டு 15 நாளுக்குள்ளே கன்று போட்டுக்குங்க. கறவைக்கு காளானிக்க வேண்டியது இல்லைங்க. 2ஆம் ஈத்து கிடாரி 9 மாதம் சினை நிறைவு. கறவைக்கு காளானிக்க வேண்டியதில்லை. காங்கேயம் கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. காம்பள நாளும் தெளிவாக பால் வரதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம். இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் ஈத்து கிடாரி 9 மாதம் சினை. கறவைக்கு காளானிக்க வேண்டியது இல்லைங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம்ங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பால் கறந்துக்கலாமுங்க. பால் கறக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் பால் கறக்கலாமுங்க. ஆண்கள் கறக்கணும், பெண்கள் கறக்கக்கூடாது அப்படிங்கிறது மாடு வந்து பிரித்து வைக்கிறது இல்லை. பால் கறக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கறக்கிற அளவுக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாடு எல்லாமே இருக்குது. விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. 2ஆம் ஈத்து கிடாரி இன்னொரு 7 டேத்துக்கு தாராளமாக வச்சுக்கிற மாதிரி அதை வச்சுக்கலாமுங்க. நல்லா ஸ்டைலான கன்று போடுங்க. போன ஈத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று டாப்பான கண்ணாக வச்சுருக்கிறாங்க. இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு அதே காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதிவுகள் அதிலையும் பதிவிடுவாங்க. நீங்கள் பார்த்து உடனுக்குடன் பார்த்துக்கலாமுங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளைக்கன்று வருது, ஒரு மயிலை காளைக்கன்று நல்ல ரவுடியில் வருதுங்க. ரெண்டுமே நல்லா சுறுசுறுப்பான கன்று வருது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம். வீடியோ பதிவில் 4வதாக பார்க்குறதுங்க நல்ல டாப்பான கண்ணுங்க. உடம்பு பொறப்பு, கைகால் ஊக்கம், திமிலையத்தம், நல்ல கட்டை மூஞ்சியில், கட்டை கொம்பில், சுழி சுத்தத்துலேங்க, சின்ன முகத்தில். பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச நந்து சிலை மாதிரி அப்படியே உருட்டி வச்ச மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சோம்னா ஒரு வால் பொறப்பு, பின்மாடு பொறப்பு இந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி நல்லா செஞ்சு வச்ச சிலையாட்டு இருக்கக்கூடிய பின்மாடு ஏற்றம், வால் அடக்கம், உருட்டு வால்லிங்க, தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல், தாடை ரொம்ப மெலிசான தாடையில், நல்லா வந்து டார்க் அடற்காரி இல்லை,
கொஞ்சம் லேசாக வந்து பார்த்திங்கன்னா வெளுப்பு கறியாட்ட வருங்க. ஆனால் குவாலிட்டியில் முகத்துலேயும் கொம்புதலையிலையும் உடம்பு பின்புறப்பு கைகால் ஊக்கம் குழாம்புல்னாலும் கருப்பட்டி வச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு. கண் நல்லா நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கண்ணுங்க. கண்ணுக்கு வயது ஒரு 11 மாதம் இருக்கும். பின்மாடு ஏத்தம் வால் சன்னம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. குழம்புனாலும் சூப்பராக இருக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. அடிவயிறு தொங்கல் இல்லைங்க. நடுமுதுகு நெரிசல் கிடையாது. கண் பார்க்குறதுக்கு பின்மாட்டிலேருந்து முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நல்ல சட்டமான மாடாக வந்து சேரும். காயடிச்சு காது வாட்டி வண்டிக்கு ஓட்டுறக்கா இருந்தாலும் கண் நல்லா தோல் நைஸுங்க. வேறு ஏதாவது நீங்கள் பூச்சி காலைக்கு அந்த மாதிரி எழுதாடு ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கோயில் காலைக்கு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் கண் நல்ல கண்ணாமூலி வெடுப்பான கண்ணுங்க. கொம்பு நல்ல நேர் கொம்பாக வந்து சேருங்க. அழகான தொட்டி மூஞ்சியில் கட்டை மூஞ்சியாக இருக்கக்கூடிய மாடு. கண்ணாமூலி நல்ல தெளிவான கண்ணாமூலியாக இருக்கும். இந்த 11 மாதமான சுழி சுத்தமான காரிக்கு ஆலை கண்ணுங்க. மற்ற விவரங்கள் எந்த குறை நிறைய எதுவும் கிடையாது, குறைகள் எதுவும் கிடையாது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த 11 மாதமான காரி காளைக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 29,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. இதுக்கு ஏதாவது மயிலக்கண்ணு வேணுனாலும் ஜோடியாக போட்டு வேணுனாலும் நம்ம ஜோடியாக போட்டு அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. கண்ணோட உயரம் அப்படிங்கிறது ஒரு 11.5 படி அந்த மாதிரி வருங்க. 12 படி கிட்டத்தட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மயில காலக்கண்ணையும் பாருங்கள். பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு விவரங்களை தெளிவாக இன்னொரு கேட்டுட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் 5ஆவதாக பார்க்குற கன்று மயில கண்ணுங்க. நல்ல பின்மாடு பிறப்பு இருக்கும். பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச சிலையாட்டவே இருக்குங்க. நல்ல மட்டத்தில் கண்ணுங்க. சுழி சுத்தம் போக்குவரத்து கைகால் ஊக்கம் கால் கருப்பு டெம்பர் ஃபோர்ஸில் படவடப்புங்க. ஒன்றுமே பண்ணலைங்க. இறக்கி அப்படியே சரியான ஆட்டம் காமிக்குது. நல்லா ஜல்லிக்கட்டுக்கு எருதாடத்துக்கு பழக்கிறதுக்கு வேணாலும் தாராளமாக இந்த கண்ணை எடுத்துக்கலாம். ஏன்னா பிறப்பு வந்து உடம்போட பிறப்பு அந்த மாதிரி நல்ல சுறுசுறுப்பான தோற்றத்தில் நல்ல வால் சின்னத்துலேங்க. அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல திமிழ் அமைப்பில் நெட்டு நீளத்தில் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் தாடுகொடிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்தாலும் இந்த கண்ணில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா தாடுகொடி இல்லாமல் நல்லா உருட்டு வால் சாட்டை வரட்டுறக்கூடிய பின்மாடு வால் கைகால் ஊக்கம் அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லை. குழாம்புல்னாலும் மச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு கண் படபடப்பு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க. தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டத்தலையாக வந்து சேரும். கண்ணாமூலி எடுப்பான கண்ணாமூலி இருக்கும். பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டாப்பான பேக் போர்ஷனுங்க. கண் தீவனம் பருத்தி கொட்டை திங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் 1 கிலோ பருத்தி கொட்டை விட்டு வச்சிங்கனாலும் ஒரு கொட்டையை சேதம் பண்ணாமல் திங்கும். அந்தளவுக்கு நல்லா பழக்கி வச்சுருக்கிறாங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 11 மாதம் அனுசரிச்சு இருக்குங்க. இன்னும் 2-3 மாதம் போனால் காயடிச்சு காது வாட்டலாம். நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளம் இருக்கும். கால் கருப்பு இருக்கும். இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 29,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்ல தவறியிருந்தாலும் கூட ஃபோன் பண்ணி தெளிவாக கேளுங்க. எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மந்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டு கொடுத்துறோங்க. இந்த மாதிரி கண்ணுலையும் கொண்டு போய் நல்ல முறையை வளர்த்துனிங்கன்னா ரெகுலரைஸ் பழக்கத்துக்கு நல்லா நோட்டத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. கையால் ஊக்கம் கிடைக்குது. நல்லா வேகம் கிடைக்கும் கண்ணு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் ஆதரவு வந்துருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் புதுசாக வர வாடிக்கையாளர்களையும் வரவேற்கிறோங்க. டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள். எந்த மாடு எந்த கன்று வேணாலும் தாராளமாக புக் பண்ணுங்கள். ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நன்றி, வணக்கம்.